ஆற்றல் இருத்தல் வேண்டும். விடையளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். இப்ப எங்கட மாணவர்களுக்கு இருக்கிற மிக பிரதானமான பிரச்சனை என்னவென்றால் எங்கட மாணவர்களுக்கு இருக்கிற மிக பிரதானமான பிரச்சனை விடையளிப்பதில் உள்ள பிரச்சனை. ஆனால் இந்த இது ஆரம்ப வகுப்புங்கிறதால பகுதி 2க்குரிய விடயத்தை நாங்கள் எழுதி காட்டுறோம். மற்ற வகுப்புகள், அதாவது உத்தியோகபூர்வமாக எங்களுடைய வகுப்பு எதிர்வரும் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அந்த வகுப்பில் வைத்து நாங்கள் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபுல்லா படிச்சு தருவோம். மாணவர்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சு கொள்றது உங்களோட விருப்பம். பட் என்னென்னால் ஒரு சிறப்பான பெறுபேற்றை பெற்றுக் கொடுப்பதற்காக என்கிற அடிப்படையில தான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுது. குறிப்பாக இந்த 5 அலகுகளுக்கும் 36 வகுப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. 36 வகுப்புகளிலும் நாங்கள் 5 அலகுக்குரிய விடயங்கள் செய்து முடிப்போம். உண்மையாக நாங்கள் போட்டிருக்கிற பேமெண்ட்ஸ் உங்களுக்கு 2500, அது ஒரு வகுப்புக்கு 100 ரூபாய் கூட வராது. அந்த அளவுக்கு குறைந்த அளவுல தான் உங்களோட பேமெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணிருக்குது. சோ அந்த அளவுக்கு லாபகரமாகத்தான் உங்களுக்கு செஞ்சு ஆரம்பிக்கும். இதுல உங்களுக்கு சொல்ல போனால் எங்களோட ஜூம் பேக்கேஜ் கிட்டத்தட்ட 5000 நாங்க பே பண்றோம். சரியா? அப்ப இப்படி பே பண்ணித்தான் உங்களுக்கு நாங்க இந்த கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே கிளாஸ்ல ஜாயின் ஆகிறாக்கள் சரியா படிச்சு கொள்ளுங்க. இன்றைய வகுப்பு 1ஆம் அலகின் வினா கற்பிக்கப்படுகிறது. அதாவது அரசறிவியல் என்றால் நீர் யாது விளங்குவீர், இதுதான் கேள்வி தலைப்பு. கேள்வி தலைப்புக்கு விடை எழுத வேணும். இன்னைக்கு மாணவர்களுக்கு மிக பிரதானமாக அந்த வினாவுக்கு விடையளித்தல் என்கிற விடயத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். எல்லாரும் நல்ல முறையில கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாரும் கிளாஸ்ல இருக்கீங்க தானே? கதைக்கிற விளங்குதா? அதாவது இந்த பாடத்தின் பிரதானமான விடயம் என்னவென்றால், சரியா, இப்ப தார கேள்வி, இப்ப கேள்வி தருவாங்க. கேள்விக்கு விடையளிக்கும் போது எங்கட மாணவர்கள் விடுகின்ற பிரதானமான பிரச்சனை, சரியா, பிரதானமான பிரச்சனை என்னவென்றால், எங்கட மாணவர்கள் ஒரு கேள்விக்கான விடையை பார்க்கின்ற போது அந்த கேள்விக்கு எப்படி விடையளித்தல் வேண்டும், அந்த கேள்விக்கு எப்படி விடையளித்தல் வேண்டும், எதை சேர்க்க வேண்டும், எதை சேர்க்க கூடாது, எதை சேர்க்க வேண்டும், எதை சேர்க்க கூடாது என்கின்ற ஒரு அறிவு எங்கட மாணவர்களுக்கு போதாது இருக்கின்றது. அரசறிவியல் என்றால் நீர் யாது விளங்குவீர். சரி, இது யாராவது இருந்தா சொல்லுங்க, இதுல என்னென்ன விடயங்கள் உள்ளடக்க வேணும் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. அரசறிவியல் என்றால் யாது விளங்குவீர் என்ற வினாவுக்கு என்னென்ன விடயத்தை உள்ளடக்குற என்று சொல்லி டிஃபைன் பண்ணணும். நீங்கள் சரிமா? யாருக்கு சரி? அறிமுகம். விளங்கல்ல மகள்? அறிமுகம் சார். அறிமுகம் எழுதணும். சரியா? கேட்ட குரல் மாதிரி யாருமா கதைக்கிறீங்க? ஜெரோமி சார். சொல்லுங்க. அதாவது அறிமுகம், அது அறிமுகம் தான் எழுதுற, அது பிரச்சனை இல்ல, அறிமுகம் எழுதணும். ஆனால் எந்தெந்த விடயங்களை உள்ளடக்க வேண்டும்?
அரசறிவியல் ஒரு சமூக விஞ்ஞானம் என்ற இதை உள்ளடக்கணும். வேற கருத்துக்கள்? அரசறிவியல்ல சம்பா, தோற்றம். நீங்க அந்த இதுல டிஸ்பிளேல கீறி கொள்ளி விளையாடுறீங்க, ரிமூவ் பண்ணுவேனா? டிஸ்பிளேல யாரும் கீற வேணாம் ப்ளீஸ். இப்ப பாருங்க, எந்த விடயத்தை உள்ளடக்கிற, எந்த விடயம் உள்ளடக்க கூடாது என்கிறத எப்படி தீர்மானிக்கிறது என்ற விடயத்தை சொல்லித்தார். இது மிக முக்கியமான பகுதி, இதாக முக்கியம். எந்த விடயத்தை உள்ளடக்க வேண்டும், எந்த விடயத்தை உள்ளடக்க கூடாது என்கிற விடயத்துல நாங்க பார்க்கணும் என்றால், நீங்க பாருங்க, முதலாவது கேள்வியில இருக்கின்ற அந்த சொற்களை ஐடென்டிஃபை பண்ணணும். கேள்வியில இருக்கிற சொற்கள் இத பேஸ் பண்ணணும். முதலாவது அரசறிவியல், சரியா? இரண்டாவது யாது விளங்குவீர், இந்த 2 வேர்ட்ஸ். ஆகவே இந்த கேள்வியில நோக்கம் என்ன என்று சொல்லுங்க பாப்போம். இந்த கேள்வியின் நோக்கம் என்ன? யாருக்கு சரி தெரிந்த சொல்லுங்க. ஆதிம் சொல்லுங்கம்மா. அரசறிவியல் என்னங்கிறத கேட்காங்க. அரசறிவியல் என்றால் என்னங்கிறது கேட்டுட்டீங்க, சரி. ஆனால் கேள்வியில நோக்கம் என்னவென்றால், அரசறிவியல் நல்ல விளங்கணுமா? அரசியல் இல்ல, அரசறிவியல். அரசறிவியல் தொடர்பான மாணவரது, அதாவது அரசறிவியல் தொடர்பான மாணவரது அறிவினை பரிசோதித்தல், சரியா? மிஸ்டர் சஞ்சய் டிஸ்பிளேல கீறவனம். அப்ப மாணவர்களுடைய, அதாவது அரசறிவியல் தொடர்பான மாணவர்களுடைய அறிவை பரிசீலித்தல் என்கிறதுதான், சரியா? சஞ்சய் அவரை ரிமூவ் பண்ணியாச்சு, சரியா? டிஸ்பிளேல கீறினா ரிமூவ் பண்ணுவேன். சஞ்சயை ரிமூவ் பண்ணிட்டேன். இதுல கவனம் அறிக்கணும். கிளாஸ்ல விளையாடுறாக்கள் இங்க வரக்கூடாது, நாங்க எடுக்கவும் மாட்டோம், சரி? இப்ப பாருங்க, அரசறிவியல் தொடர்பான அறிமுக விளக்கம் மாணவரிடம் உள்ளதா என்பதை பரிசீலித்தல் தான் இந்த வினாவினுடைய பிரதானமான நோக்கம். இந்த வினாவின் பிரதானமான நோக்கம் என்னவென்றால், அரசறிவியல் தொடர்பான அறிமுக விடயத்தினை பரிசோதித்தல். ஆகவே எப்போதும் பிள்ளைகள் எப்போதும் தான் வினாவுக்கு விடை எழுதும் போது கேள்வியினுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்வதாக அந்த விடை இருத்தல் வேண்டும். விளங்குதா பிள்ளை? சொல்ற கேள்வி என்ன கேட்கப்படுதோ அந்த கேள்வியினுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதாக அந்த வினா இருக்கும், அந்த விடை இருக்கும். இரண்டாவது விடயம், அந்த விடையினுடைய பிரதானமான அம்சம் என்னென்றால், அந்த விடையின் பிரதானமான அம்சம் என்னவென்றால், தர்க்க ரீதியாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். விடைகள் ஒழுங்குமுறையாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு, அரசறிவியல் என்றால் நீர் யாது கருதுவீர் என்ற கேள்விக்கு நோட்ஸில் கடைசி பந்தில அரசறிவியல் கிரேக்க காலம் வரைக்கும் பழமை வாய்ந்தது என்று எழுதுறது சரியா பிழையா? பிழை.
பிழை. விட வந்துட்டு சரியாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் பொருத்தமற்ற இடத்தில் அதை எழுதுகிறீர்கள் என்கிறது தான் உண்மை. விடைகள் சரியாக இருந்தாலும் நாங்கள் பொருத்தமற்ற இடத்தில்தான் அந்த விடையை எழுதுறோம். எனவே சரியான தர்க்க முறைப்படி விடை எழுத வேண்டும். இந்த நோட்ஸை பாடமாக்கி கொண்டு போய் விடை எழுதுறத நிப்பாட்டுங்கோ. அதாவது விடை எழுதுறது ஒரு ஸ்டைல். அது நான் உங்களுக்கு அந்த கிளாஸ்ல செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு விளங்கும். நோட்ஸ் தார மாதிரி இல்ல, அது நோட்ஸ் படிக்கிற மாதிரியும் இல்ல. விடை எழுதுறது ஒரு தனி ஸ்டைல். அதுல விடயங்கள் எப்படி தொகுத்தெழுதணுமோ தொகுத்தெழுதணும், சுருக்கி எழுத வேண்டிய இடத்துல சுருக்கி எழுதணும், விரிச்சு எழுத வேண்டிய இடத்துல விரிச்சு எழுதணும். எனவே இது ஒரு பிராக்டிஸ். பொதுவாக பல ஆசிரியர்கள் கற்பிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது கற்றுக் கொடுப்பார்கள், அவர்களுடைய நோட்ஸை வச்சு கொண்டு அந்த பிள்ளைகள் விட எழுதலாம் தான், பிரச்சனை இல்லை. ஆசிரியர்கள் பிள்ளையா படிப்பிக்க மாட்டாங்க, ஆசிரியர்கள் நல்லாதவே படிப்பிப்பாங்க எல்லாரும். சரியா? நான் ஆசிரியர்கள் அந்த விடயத்துல கூட சொல்ல மாட்டேன், ஆசிரியர்கள் படிச்சு கொடுப்பாங்க நல்லா. ஆனால் மாணவர்கள் அந்த விடையை கட்டமைப்பதில் தவறு விடுகின்றார்கள். அவர்களுடைய நோட்ஸை வச்சுக்கொண்டு விடையை கட்டமைப்பதில் மாணவர்கள் தவறு விடுகின்றார்கள். இதுதான் பரீட்சையில் புள்ளிகள் குறைவதற்கான காரணம். எனவே 20 மார்க்ஸுக்குரிய வினா ஒன்றுக்கு மிஸ்ஸஸ் ஃபாத்திமா லாஸ்ட் மார்னிங், சரியா? அதாவது வினா ஒன்றுக்கு 20 மார்க்ஸுக்குரிய வினா ஒன்றுக்கு கிட்டத்தட்ட அறிமுகம் முடிவுரை தவிர்த்து 15 விடயங்கள் சொல்லப்படுதல் வேண்டும். அறிமுக முடிவுரையோட 20 விடயங்கள் சொல்லப்படுதல் வேண்டும். அப்படி சொல்லப்பட்டால் உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். ஆனா சொல்லப்பட்ட விடயம் சரியானதாக இருக்க வேண்டும், தர்க்க ரீதியானதாக ஒழுங்கமைக்கப்பட்டதாக அது இருக்க வேண்டும் என்கிறது மிக முக்கியம். அடுத்த விடயம், உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விடயத்தை விளங்கி கொள்ளுங்க. ஒரு வரி விடையாகாது. சரி, அரசு அறிவியல் என்றால் யாது விளங்குவீர் என்று சொல்லி நாங்கள் எழுதும் போது அரசு அறிவியல் ஒரு சமூக விஞ்ஞானமாகும் என்ற ஒரு பாயிண்ட் எழுதினால் அது எந்த வகையில் சமூக விஞ்ஞானம், அது உதாரணத்தோடு சொல்லப்படுதல் வேண்டும். வெறுமனே ஒரு வரியை எழுதி வச்சு விட்டு நான் எழுதிவிட்டேன் என்று சொல்லி முடிவுக்கு வர முடியாது. அது விடையாகவும் அமையாது, அதுக்கு புள்ளியிடப்படவும் மாட்டாது. எனவே மாணவர்கள் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள், நான் கதைக்கிறவளும் கிளியரா விளங்குதா உங்களுக்கு? ஓம் சார். அதாவது இந்த இப்படித்தான் இது ஆரம்பம்ங்கிறதால சொல்லித்தாரு. இப்ப எடுத்த உடனேக்கே நான் விடை எழுதி கொண்டு போக இயலாது, சரியா? ஆகவே விடைகளை பந்தி அமைப்பில் எழுத வேண்டும். அடுத்த விடயம், எங்கட மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா விடை எழுதும் போது ஆரம்பிப்பாங்க, விடை ஆரம்பிச்சாங்கன்னா எழுதி கொண்டு அப்படியே விடுவாங்க, பந்தி உடைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கன்செப்டும், ஒவ்வொரு பாராகிராஃப் ஒவ்வொரு பந்தியாக இருக்க வேண்டும். இதாக முக்கியம், சரியா? அப்பதான் எங்கட விடை சரியான முறைக்கு போயிருக்கின்ற விளங்கும். பேப்பர் மார்க்கர்ஸுக்கு அது என்னென்ன விடயம் எழுதப்பட்டிருக்கிறது மிக தெளிவாக விளங்கும். எனவே மாணவர்கள் பந்தி அமைப்பை கை கொள்ளுதல் வேண்டும். இப்ப நான் விடை எழுதி காட்டும் பாருங்க. அறிமுகம். எல்லாரும் கொப்பில நோட்ஸ் எழுதுங்க, ஆக முக்கியம் பிள்ளைகள். ஏனென்றால் நான் டைப் பண்ண நீங்க படம் பார்க்கிற மாதிரி பார்த்து போட்டு போனீங்கள் என்றால் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது, விடலுற சிஸ்டமும் விளங்காது. நீங்க பந்தி அமைப்பு, நான் நோட்ஸ் டைப் பண்ண எழுதி கொண்டிருக்கும் போதோ நீங்க இப்படி எழுதுவீங்கள் என்றால் உங்களுக்கு எழுதுற விடைகள் மனதுல பதியும், ஞாபக சக்தி இருக்கு.
மனதில பதியும். இரண்டாவது எழுதப்படுற விடயம் விளங்கும். அடுத்தது விட எழுதப்படுற நுணுக்கத்தை சரியா கேப்சர் பண்ணுவீங்க. நீங்க எழுதினா மட்டும்தான். சரியா? எழுதுறதுக்கு ரெடி இல்லாத ஆட்கள் தயவு செஞ்சு கிளாஸுக்கு வந்துடாதீங்க. நீங்க எங்கேயாலும் போய் படிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு தலை எண்ணி எல்லாம் நான் படிப்பிக்கிறதும் இல்லை. எங்களுக்கு கிரௌடு வேணும் என்றும் நாங்க படிப்பிக்கிறோம். சரியா? படிக்கிற பிள்ளைய படிச்சு கொண்டு போகும். இதுதான் எங்களுடைய இலக்கு. சோ எல்லாரும் கொப்பி எடுத்து விடை எழுதுங்க. பாருங்க, இப்ப அறிமுகத்தை சொல்லப்படும். இந்த அறிமுகம் எப்படி எழுதுறென்றால், இந்த அறிமுகம் எழுதுகின்ற அந்த முறை எப்படி என்றால், இந்த அறிமுகம்ங்கிறத நான் விளங்கப்படுத்துறேன். ஆனா ஒரு 10 கேள்வி எழுதி கொண்டு போகும்போதுதான் அறிமுகம் எப்படி எழுதுறேன்னு உங்களுக்கு பிடிபடும். அதுக்காக வேண்டித்தான் இந்த கிளாஸை செய்யறது. இப்ப 2 கேள்வி எழுதி முடிச்சதுக்கு எங்களுக்கு விட எழுத தெரியும் முடிவுக்கு நீங்க வரையலாது. ஏனென்றா அந்த அளவுக்கு எழுத மாட்டீங்க. ஏன்னா இலங்கை அரசியல்ல விட எழுதணும். அதானாக பெரிய பிரச்சனை எல்லாரும். இந்த முறை நிறைய பேருக்கு ரிசர்ச் குறைஞ்ச பேஸ் காரணம் என்னென்றால், இலங்கை அரசியல் எல்லாரும் கோட்டை விட்டுட்டாங்க. இலங்கை அரசியல் அதுல விட எழுதணும். 78ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு யாப்புக்களை பேஸ் பண்ணி வர கேள்விகளுக்கு தரமான முறையில விட எழுத வேண்டும். அப்பதான் மார்க்ஸ் வரும். மாணவர்கள் நல்ல முறையில கவனிச்சு கொள்ளும். பாருங்க, அறிமுகம் எழுதுறோம். அரசறிவியல் என்பது கிரேக்க காலம் வரைக்கும் பழமை வாய்ந்த ஒரு கற்கை நெறியாகும். இது அரிஸ்டோட்டிலால் முன்னிலைப்படுத்தப்பட்டு கிரேக்க காலத்தில் தொடங்கி இன்று வரைக்கும் பல்கலைக்கழகங்களிலும் பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கற்பிக்கப்படும் ஒரு சமூக விஞ்ஞான துறையாகும். இது ஒரு வரி தான். இது அதாவது 2 விடயம் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? பழமை வாய்ந்த கற்கை நெறி. அதே மாதிரி இது அரிஸ்டோட்டிலால் முன்னிலைப்படுத்தப்பட்டு கிரேக்க காலத்தில் தொடங்கி இன்று வரைக்கும் பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கற்பிக்கப்படும் ஒரு சமூக விஞ்ஞான துறையாகும் என்று காட்டியிருக்கிறார். சரியா? இப்ப இதுல இப்ப பாருங்க, இதே மாதிரி இந்த கேமரா ஆன் பண்ண வேணாம். இது வீடியோ மற்றாக்களுக்கும் போகும். சோ கேமரா ஆன் பண்ண வேணாம். ஒருத்தர் பண்ணுங்க கேமராவை. ரெக்கார்ட் நடக்குது. கற்பிக்கப்படும் ஒரு சமூக விஞ்ஞான துறையாகும். சரியா? இதை நாங்க காட்டிக்கிறோம். அப்ப இதுல நாங்க சொல்லியிருக்கிறோம் கிரேக்க காலம் வரைக்கும் பழமை வாய்ந்தது. அதே மாதிரி அரசறிவியல் வந்துட்டு இதனுடைய அரிஸ்டோட்டிலால் முன்வைக்கப்பட்டது என்று காட்டியிருக்கிறோம். 3வது காட்டியிருக்கிறோம், இது பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கற்பிக்கப்படுகின்ற ஒரு சமூக விஞ்ஞான துறையாகும் என்கிற வரைக்கும்
இல்ல காட்டிக்கும். இந்த வகையில் அரசறிவியலானது ஒரு கற்கை துறையாக 2500 வருடங்கள் 2500 வருடங்களை நாங்கள் பல மாதிரி சொல்லலாம். 25 நூற்றாண்டுகள் என்று சொல்லலாம். சரியா? 2500 வருடங்கள் என்று சொல்லலாம். அல்லது கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கற்பிக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். இதை 3 விதமாகவும் நாங்கள் கையாளலாம். இந்த வார்த்தை பிரிவு இதுல மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எம்சிக்யூல போடுவாங்க, கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கற்பிக்கப்பட்டது, அதே மாதிரி 2500 வருடங்கள் பழமை வாய்ந்தது, அதே மாதிரி 25 நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது என்கிற வார்த்தை பிரயோகம் எல்லாம் சமமான வார்த்தை பிரயோகங்கள். எம்சிக்யூல மயங்கி விடக்கூடாது. எம்சிக்யூ உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம். இத பாருங்க, கற்கை துறையாக 2500 வருடங்களாக கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அரசறிவியலானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயங்கியல் தன்மையுடன் வளர்ச்சியுற்று வருகின்றது. இயங்கியல் தன்மையுடன் வளர்ச்சியுற்று வருகின்றது. இதனால் அரசறிவியலில் ஆய்வு பரப்பு விரிவடைவதுடன் பரந்த அடிப்படையிலான விடயங்களை உள்ளடக்கிய வரைவிலக்கணங்களையும் கொண்டமைந்து காணப்படுகின்றது. அத்துடன் இதன் காரணமாக இப்பாடத்தின் இயல்புகள் பன்முகத்தன்மை வாய்ந்த ஒன்றாக இருப்பதுடன் பன்முகத்தன்மை வாய்ந்த ஒன்றாக இருப்பதுடன் இன்று வரைக்கும் பல்வேறு சமூக விஞ்ஞான துறைகளுடன் பெரிதாகவும் சிறிதாகவும் இணைந்து செயற்பட்டு வருகின்றது. சரியா? இவ்வளவும் அறிமுகம். எங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த அறிமுகத்தை எழுதின இந்த அறிமுகம் விடயம் விளங்கிட்டா பிள்ளைகள் பாருங்க. நாங்க அரசறிவியல் என்கிற இந்த விடைக்குள்ள எதையெல்லாம் உள்ளடக்க போறோம் என்கிற விடயத்தை அறிமுகம் எடுத்து காட்டுது. பிள்ளைகள் நோட்ஸ் எழுத டைம் தேவைப்படுமா? இல்ல சார். நீங்க எழுதட்ட வேண்டியதான். கடும் ஸ்லோவா டைப் பண்ணினேன். யாருக்காவது டைம் தேவைப்படும் எழுதுறதுக்கு? இல்ல சார். கொஞ்சம் தந்தனாலும் சார்.
சரி, இப்ப நாங்கள் விடைய பரப்பல் விடைய பரப்பென்றால் இதுல நாங்க எதை உள்ளடக்கணும் என்கிறதுதான் எங்களோட மாணவர்கள் அடுத்த ஸ்டெப். மாணவர்கள் சில மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா எழுதி கொண்டே போவாங்க. நோட்ஸ் அவங்களுக்கு மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கும், எழுதி கொண்டே போவாங்க. கடைசியா டைம் போயிடும். நாங்க எவ்வளவுதான் பக்கம் பக்கமாக 1000 பக்கம் எழுதினாலும் எங்களுக்கு 20 புள்ளி தந்துட போறாங்க. 10 மார்க்ஸுக்குரிய கேள்விக்கு 10 மார்க்ஸ் தான் மேக்சிமம், அதை விட கூட்டி போட மாட்டாங்க. எனவே எழுதுற விடயத்தை சரியா எழுதணும், சுருக்கமா எழுதணும், உரிய டைமுக்குள்ள எழுதணும். சரியா? ஒரு 20 புள்ளிகள் கொண்ட வினா ஒன்றுக்கு எவ்வளவு நேரம் எடுக்க வேணும் பிள்ளைகள் தெரியுமா? 18 நிமிஷம். எவ்வளவு டைம் எடுக்கணும்? 18 நிமிஷம், 17 நிமிஷம். 36 நிமிடங்கள் ஒரு 20 மார்க்ஸுக்குரிய கேள்விக்கு நீங்க எடுக்கலாம். 36 நிமிஷம் நீங்க 20 மார்க்ஸுக்குரிய கேள்விக்கு எடுக்கலாம். சரியா? 18 நிமிடம் எடுக்கலாம் 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி. சரியா? ஆகவே இப்படித்தான் இந்த கேள்விக்குரிய டைமை கொஞ்சம் நாங்க உற்று நோக்கித்தான் செய்யணும். அதை நான் பின்னுக்கு வெண்டைக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்து முடிக்க இயலாது. நான் போக போக அதோட எக்ஸ்பீரியன்ஸ் விடயங்களை அபடத்தை சொல்லி தருவேன். எப்படி அந்த இதுக்குரிய ஒவ்வொரு விடயத்துக்குரிய விடையையும் எப்படி கையாள்வது, விடைய இது ஆக முக்கியம் இல்லையே. விடயத்தை கையாள்றங்கிறது ஆக முக்கியம். சரியா? அந்த இடத்துல இதை எப்படி கையாள்வது? இப்ப பாருங்க, முதலாம் அந்த இந்த பகுதிக்கு நாங்க என்னென்ன உள்ளடக்கணும் என்று பாருங்க, என்னென்ன விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் என்று பாருங்க. முதலாவது சொல்லப்படணும் வரலாறு. அரசறிவியலின் வரலாறை நாங்க சுருக்கமா சொல்லணும். இதை டைப் பண்ணி காட்டுவேன். ஒவ்வொன்றா உங்களுக்கு பாயிண்ட்ஸா காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு, அதே பிறகு டைப் பண்ணி காட்டுவேன். அரசறிவியலின் வரலாறு, அதாவது அரசறிவியல் வளர்ச்சி அடைஞ்சு வந்த விதம், அதான் சுருக்கமா சொல்லணும். வரலாறு எழுதுறேன்டா, வரலாறு எழுதி கொண்டே இருக்கலாம். அரசறிவியல் என்ற வரலாறு சரியா 4 மணி நேரம் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு உரிய நேரத்துக்கு உரிய மார்க்ஸுக்கு தான் எழுதணும். வரலாறு எங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸுக்கு எழுதினா போதும். சரியா? அடுத்தது அரசறிவியலின் வரைவிலக்கணங்கள். சரியா? வரைவிலக்கணங்கள் பிழையாக வரைவிலக்கணம் எழுதப்படாது, சரியான வரைவிலக்கணத்தை எழுதணும். அரசறிவியலின் வரைவிலக்கணங்கள். அடுத்தது அரசறிவியலின் இயல்புகள். இயல்புகள் எழுதும் போது ஒவ்வொரு இயல்பும் ஷோர்ட்டாக விளங்கப்படுத்தப்படுதல் வேண்டும். ஒவ்வொரு இயல்பும் சுருக்கமாக விளங்கப்படுத்தப்படுதல் வேண்டும். அடுத்தது அரசறிவியலுக்கும் ஏனைய துறைகளுக்கும் இடையிலான உறவு என்கிற விடயம் சொல்லப்படும். அதே மாதிரி அரசறிவியலின் தற்போதைய நிலை, அரசறிவியலின் தற்போதைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்கிற விடயம் இதுக்குள்ள சொல்லப்பட வேண்டும். சொல்லப்பட்டு அதுக்கு பிறகுதான் முடிவுரை எழுதப்படுதல் வேண்டும். இவ்வளவையும் உள்ளடக்கி எங்களை விட வரணும். கிளியரா பிள்ளைய? இப்ப நாங்க ஒவ்வொன்றாக நாங்கள் உள்ளடக்க வேண்டும். சரி, இப்ப அரசறிவியலின் வரலாறு சொல்லும் போது யாருக்கும் தெரியுமா பிள்ளை? அரசறிவியல் வரலாறு சொல்லலுமா?
அரசறிவியல் என்ற வரலாறு யாருக்கு சொல்லும்? இப்ப பாருங்க, எழுதப்பறம் அரசறிவியலானது அரசறிவியலானது கிரேக்க காலம் வரைக்கும் பழமை பெற்ற ஒன்றாகும். இதன் தந்தையாக அரிஸ்டோட்டில் மதிக்கப்பட்டாலும் அரிஸ்டோட்டில் மதிக்கப்படுகின்றார். என் தந்தையாக அரிஸ்டோட்டில் மதிக்கப்படுகின்றார். கிரேக்கத்தில் லைசியம், அகாடமி ஆகிய கற்கை நிலையங்களில் அரசறிவியல் கற்பிக்கப்பட்டது. இக்காலத்தில் பிரதான கருப்பொருளாக அரசை மையப்படுத்தி ஆய்வு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோம காலத்தில் சட்டம், பேரரசுவாதம் ஆகிய எண்ணக்கருக்கள் அரசறிவியல் ஆய்வுக்கு உட்பட்டன. அரசறிவியலில் ஆய்வுக்கு உட்பட்டன. பின்னர் சாணக்கியர், மக்கியவல்லி போன்றோரால் அதிகாரம் எனும் எண்ணக்கரு மையப்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. மறுமலர்ச்சி காலத்தின் பின்னர் சமூக ஒப்பந்தவாதிகள், தாராளவாதிகள், சோசலிசவாதிகள், போன்றோரின் கருத்து தாக்கங்களுக்கு உட்பட்டு அரசறிவியல் வளர்ச்சி பெற்றது. இதுல பாருங்க, அரசறிவியல் விடயத்தை சுருக்கமா சொல்லிக்கிறேன். அரசறிவியல் எப்படி வளர்ச்சி அடைஞ்சு எப்படி ஆய்வு செஞ்சு கொண்டு வந்தது என்கிற விடயத்தை நாங்க சுருக்கமா சொல்லிக்கிறோம். இது கிளியரா பிள்ளைகள்?
ஓ சார். சார். யாருக்கா டவுட் இருந்தா கதைக்கலாம். இப்ப அடுத்து பார்க்க போறோம் வரைவிலக்கணம். வரைவிலக்கணம் பார்க்க போறோம். அரசறிவியலானது அரசறிவியலானது கிரேக்க காலம் தொற்று கிரேக்க காலம் தொற்று இன்று வரைக்கும் பல்வேறு இயல்புகளுடன் வளர்ச்சி பெற்று வந்துள்ளது. இதன் காரணமாக அரசறிவியலில் இயல்புகளும் வரைவிலக்கணங்களும் காலத்திற்கு காலம் மாறி வருவதை அறிய முடிகின்றது. இவ்வாறாக இதன் காரணமாக அரசறிவியலுக்கு ஒரு பொது வரைவிலக்கணம் கிடையாது. ஒரு பொது வரைவிலக்கணம் கிடையாது. சொல்லுங்கம்மா. சவுண்ட் இல்ல சார். நீங்க பேசுறது கேக்குது இல்ல சார். வழங்க இல்ல நீங்க பேசுறது கேக்குது இல்ல சார். நான் டைப் பண்ணி கொண்டிருக்கிறேன். காட்சிக்கு தான் டைப் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்க நோட்ஸை பார்த்து எழுதுங்க. பெஸ்ட்டுக்காக தான் முக்கியம். சரி சார். சரியா? பொது வரைவிலக்கணம் கிடையாது. இதற்கான காரணங்களாக பின்வருவனவற்றை குறிப்பிட முடியும். முதலாவது அரசறிவியல் வளர்ச்சி அடைந்து வந்த விதம். இரண்டாவது அரசறிவியலில் மாறி வரும் இயல்புகள். அடுத்தது அரசறிவியலை அறிஞர்கள் நோக்கும் விதம். இதன் பின்னணியில் அரசறிவியலில் வரைவிலக்கணத்தை பின்வருமாறு நோக்க முடியும். ஒன்று, அரசு பற்றிய கற்கையே அரசறிவியல். அரிஸ்டோட்டில். இரண்டாவது அதிகாரம் பற்றிய
கற்கையில் அரசறிவியல் ஹேன்ஸ் டெமோ கொண்டோம் கொண்டோம் அடுத்தது அரசாங்கம் பற்றிய கற்கையில் அரசறிவியல் ஸ்ட்ராங் மூன்றாவது 4வது மனித நடத்தை பற்றிய கற்கையில் அரசறிவியல் சார்ல்ஸ் எட்வர்ட் மேரியா சரியா இப்ப பாருங்க அதாவது அரசறிவியல்ல வரைவிலக்கணங்களை நாங்க காட்டிக்கிறோம் பாருங்க அரசறிவியலின் வரலாறு சொல்லிக்கிறோம் சரி அதுக்கு பிறகு காட்டிக்கிறோம் அரசறிவியலின் வரைவிலக்கணங்கள் காட்டிக்கிறோம் அடுத்தது நாங்க சொல்ல போறோம் அரசறிவியலின் இயல்பு அரசறிவியலின் இயல்பு